வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 6 நாட்களுக்கு மழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நாளை மறுநாள் காவிரி படுகை தென் தமிழக மாவட்டங்களில் மழை பெய்யும். 21ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. தேனி, வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை. தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் பெய்த மழையால் தணிந்த வெப்பம். மதுரை சோழவந்தானில் இடியுடன் கொட்டிய கனமழை. மின்கம்பங்கள் மீது மரங்கள் விழுந்ததால் மின்சாரம் துண்டிப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்பாடியில் ஆலங்கட்டி மழை. உதகையில் பெய்த ஆலங்கட்டி மழையை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். தமிழக கர்நாடக எல்லையில் வெளுத்து வாங்கிய ஆலங்கட்டி மழை. தர்பூசணி, வாழை சாகுபடி பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் கவலை. தமிழ்நாட்டுக்கு 327 தேர்தல் பார்வையாளர்களை நியமனம் செய்தது தேர்தல் ஆணையம். 136 பொது பார்வையாளர்கள், 40 காவல் பார்வையாளர்கள், 151 செலவின பார்வையாளர்கள் நியமனம். தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களுக்கு 1111 மத்திய பார்வையாளர்களை நியமித்தது தேர்தல் ஆணையம். பாதுகாப்பு, செலவினங்கள் உள்ளிட்டவற்றை கண்காணிப்பாளர்கள் என்று அறிவிப்பு. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு தமிழகத்தில் இதுவரை 23.28 கோடி ரூபாய் பணம் பறிமுதல். மாநிலம் முழுவதும் 1,68,00,000 சுவர் விளம்பரங்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். சட்டமன்ற தேர்தலையொட்டி வேட்பாளர் நேர்காணலை தொடங்கியது திமுக. புதுச்சேரி, காரைக்கால் வேட்பாளர்களிடம் விவரம் கேட்ட திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை இன்று நேர்காணல் செய்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அழைப்பு. தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக, மார்க்சிஸ்ட் இடையே நடந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையிலும் இழுபறி. கூடுதல் தொகுதிகளை பெறுவதில் உறுதியாக உள்ளதாக பே. சண்முகம் பேட்டி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய பலத்திற்கேற்ப தொகுதி வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் வற்புறுத்துகிறோம். அதை பெறுவதற்கான முயற்சி என்பது தொடர்கிறது. திமுக கூட்டணியில் 5 தொகுதிகளுக்கு இசைவு தெரிவிக்குமா இந்திய கம்யூனிஸ்ட்? இன்று தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு என தகவல். அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு எப்போது? கூட்டணி தலைவர்களோடு பேசி விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று பழனிசாமி பதில். திமுக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும். நாங்குநேரியில் நடந்த கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பேச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு கோரி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நடிகை குறித்து ஆபாசமாக பேசிய சி.வி. சண்முகம்.
அதிமுக முன்னாள் அமைச்சரின் பேச்சுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்க கனவை சொல்லுங்க. இவர் நிறைவேற்ற ஆமா போனோம், இவர் கனவை நிறைவேற்றுறா? இவன் கேட்பான் கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்பான், இவர் கனவை நிறைவேற்றுவாரா? பெண்களை இழிவுபடுத்துவதே அதிமுகவின் வாடிக்கை என திமுக எம்பி கனிமொழி கடும் கண்டனம். CV சண்முகம் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வலியுறுத்தல். பெண்களை இழிவுபடுத்தி பேசிய CV சண்முகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம். CV சண்முகம் செல்லும் இடமெல்லாம் மகளிர் காங்கிரஸ் சார்பில் கருப்பு கொடி காட்டப்படும் என்று செல்வ பெருந்தகை அறிவிப்பு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மகிழா காங்கிரஸ் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் CV சண்முகம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தை நடத்த நாங்கள் இப்பொழுது கூற இருக்கிறோம். நடிகையை குறிப்பிட்டு பேசிய அதிமுக எம்பி CV சண்முகத்திற்கு பாஜக நிர்வாகி குஷ்பு கண்டனம். குறுகிய மனப்பான்மை தவறான வளர்ப்பை வெளிப்படுத்துவதாக சாடல். நடிகைகளை கேவலமான முறையில் பேசத்தான் உங்கள் கொள்கை சொல்கிறதா? தலைவர்கள் இதைத்தான் கற்றுக் கொடுத்தார்களா? CV சண்முகம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தென்னிந்திய நடிகர் சங்கம் வலியுறுத்தல். திமுகவினர் பெண்களுக்கு சேலை மட்டும் கொடுத்தால் போதுமா? CV சண்முகத்தை அடுத்து திண்டுக்கல் சீனிவாசனும் சர்ச்சை பேச்சு. பெண்களுக்கு மூக்குத்தி கம்மல் இருக்கிறதா என்று கேட்பவர்கள் அடுத்து வேறு கேள்வியை எழுப்புவார்கள். கோவை ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக MLA அம்மன் அர்ஜுனன் பேச்சால் சர்ச்சை. பாமக சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கின் விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணையை மே 10க்கு பின் மேற்கொள்ள உரிமையியல் நீதிமன்றத்திற்கு உத்தரவு. சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் கூட்டணி தொடர்பாக ராமதாஸின் நிலைப்பாடு என்ன? தைலாபுரத்தில் இன்று நடைபெறும் நிர்வாக குழு கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட வாய்ப்பு. கரூர் துயரம் தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்திய CBI. அனைத்து கேள்விகளுக்கும் முறையாக பதில் அளித்ததாக சென்னை திரும்பிய செந்தில் பாலாஜி பேட்டி. கரூரில் நடைபெற்ற அந்த துயர சம்பவங்கள் குறித்து சில கேள்விகளை முன்வைத்தார்கள். அந்த கேள்விகளுக்கு முறையான பதிலை வழங்கியிருக்கின்றேன். சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூரில் போட்டியிடுகிறாரா விஜய்? கொடுங்கையூரில் AC வசதியுடன் கூடிய தேர்தல் பணிமனை அமைக்கும் பணிகள் தீவிரம். தமிழக வெற்றிக் கழகம் 234 தொகுதிகளிலும் தனித்தே போட்டியிடும் என ஆதவர்ஜுனா திட்டவட்டம். 90 தொகுதிகள், 2.5 ஆண்டுகள் முதல்வர் பதவி என பேரம் பேசப்பட்டதாகவும் பேச்சு. நாம் உறுதியாக சொல்கிறோம், 234 தொகுதியில் நாம் தனியாக களமாடுகிறோம். நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம், நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. அப்ப அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை எங்க கிட்ட, சமூக நீதிக்கான அரசை உருவாக்கக்கூடிய ஒரு வலிமையை தமிழக வெற்றிக் கழகம் உருவாக்கும் சொன்னது எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். முதல்வர் ஸ்டாலினை முன்னாள் முதல்வராக்குவோம். கொளத்தூர் தொகுதியில் தவேக கூட்டத்தில் ஆதவர்ஜுனா பேச்சு. காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என நடிகர் ரஜினிகாந்த் எச்சரிக்கை. ஆதவர்ஜுனாவின் அவதூறுக்கு பதிலடி கொடுத்து தனக்கு துணை நின்றவர்களுக்கும் நன்றி தெரிவித்த ரஜினி.
நடிகர் ரஜினிகாந்த் குறித்து பேசிய விவகாரத்தில் ஆதவர்ஜுனாவிடம் கேள்வி எழுப்பிய தாவேக நிர்வாகி ஏன் அப்படி பேசினீர்கள் என்பதை விளக்க வேண்டுமென மேடையில் பேசியதால் சலசலப்பு. நான் கூட இருந்தேன், எனக்கு தெரியும் உங்களுக்கு இன்டென்ஷன் இல்லைன்னு தெரியும். ஆனால் பப்ளிக்காக எனக்கு நீங்கள் எந்த எண்ணத்தில் பேசுனீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆதவர்ஜுன் சார் உங்களை தான் எனக்காக அது எங்கள் ரசிகர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க, நீ ஏதோ தப்பாக பேசுன மாதிரி. ரஜினி குறித்த அவதூறு பேச்சுக்கு மன்னிப்பு கேட்டார் ஆதவர்ஜுனா. ரஜினிகாந்த் மீது வெறுப்பு இல்லை, அன்பு மட்டுமே இருப்பதாகவும் பேச்சு. பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களுக்கு நான் பதிவு பண்ணக்கூடியது, அப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு, உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். தெலுங்கு பட நிகழ்ச்சியில் தனது சாதி அடையாளத்தை குறிப்பிட்டு பேசிய விவகாரம் சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் மன்னிப்பு கோரினார் நடிகர் பார்த்திபன். புதுச்சேரியில் கூட்டணிக்கு தலைமை யார் என்பதில் திமுக காங்கிரஸ் இடையே நீடிக்கும் பிரச்சனை. திமுக தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டுமென மு.க. ஸ்டாலினிடம் வலியுறுத்திய நிர்வாகிகள். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீட்டில் சிக்கல். கூடுதல் தொகுதிகள் மாநில அந்தஸ்தை என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதல்வருமான ரங்கசாமி கோருவதால் நீடிக்கும் இழுபறி. மானாமதுரை ஆகாஷின் உடலை வாங்க குடும்பத்தினர் கிராம மக்கள் தொடர்ந்து மறுப்பு. காவலர்களை கைது செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்றும் திட்டவட்டம். மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் 291 தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி போட்டி. வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்ட மம்தா பானர்ஜி. பவானிபூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி. சுவேந்து அதிகாரியும் அதே தொகுதியில் போட்டியிடுவதால் சூடுபிடிக்கும் தேர்தல் களம். கேரளத்தில் 55 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ். மாநில தலைவர் சசேஷ் பரவூர் தொகுதியிலும் ரமேஷ் சென்னிதாலா ஹரிப்பாடு தொகுதியிலும் போட்டி. மாணிக்கம் தாக்கூர், சு வெங்கடேசன் உள்ளிட்ட 8 எதிர்க்கட்சி எம்பிக்களின் இடைநீக்க உத்தரவு ரத்து. மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் நிறைவேற்றம். குழந்தையை தத்தெடுக்கும் தாய்மார்களுக்கு மகப்பேறு பலன்களை வழங்குவதில் இருந்த வயது கட்டுப்பாடு நீக்கம். மகப்பேறு விடுப்பை அதிகரிக்கும் வகையில் சட்டம் இயற்றவும் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய வங்கிகளில் கடன் பெற்று திருப்பிச் செலுத்தாதவர்களின் நிலுவைத் தொகை 10 மடங்கு உயர்வு. 2025 மார்ச் நிலவரப்படி 3,83,000 கோடி ரூபாய் நிலுவையில் இருப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். மேலும் 45,000 டன் சமையல் எரிவாயுவோடு இந்தியா வந்து சேர்ந்தது நந்தா தேவி கப்பல். 2 நாட்களில் மட்டும் 2 கப்பல்களில் 90,000 டன் எரிவாயு வருகை. நாடு முழுவதும் சட்டவிரோதமாக பதுக்கப்பட்ட 15,000 சிலிண்டர்கள் பறிமுதல். பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர்கள் விநியோகத்தில் தட்டுப்பாடு இல்லை என்றும் மத்திய அரசு விளக்கம். இன்று கூடுகிறது வெளியுறவுத்துறை விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு. மேற்காசிய போரால் ஏற்பட்டுள்ள விளைவுகளுக்கான தீர்வு காண்பது குறித்து ஆலோசிக்க திட்டம். மேற்காசியாவில் தற்போது நிலவும் சூழ்நிலை குறித்து ஐக்கிய அரபு அமீரக அதிபரோடு பிரதமர் மோடி தொலைபேசியில் உரையாடல். ஹோர்மூஸ் நீரிணையில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்தை உறுதி செய்வது குறித்து ஆலோசனை.
ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீதான தாக்குதல்களுக்கு பிரதமர் மோடி கண்டனம். பிராந்தியத்தில் அமைதி பாதுகாப்பை விரைவில் மீட்டெடுக்க தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்களும் இணைந்து பணியாற்றுவோம் என உறுதி. இலங்கையில் அரசு ஊழியர்களுக்கு வெள்ளிக்கிழமையும் விடுமுறை அளிக்க அதிபர் அனுரகுமார திசநாயக்க உத்தரவு. மேற்காசிய போரால் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்க நடவடிக்கை. ஹோர்முஸ் நீரிணையில் வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் நடவடிக்கைகளில் தற்போதைக்கு பங்கேற்க மாட்டோம். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் திட்டவட்டம். ஈரான் தலைநகரில் தொடரும் குண்டுவெடிப்புகள், எரிபொருள் தட்டுப்பாட்டால் மக்கள் அச்சம். பாதுகாப்பு தேடி தெஹ்ரானில் இருந்து காஸ்பியன் கடற்கரை நகரங்களுக்கு புலம்பெயரும் அவலம். ஈரானின் 2 முக்கிய தலைவர்களை கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் அறிவிப்பு. இஸ்ரேல் தகவலை மறுத்து பாதுகாப்பு பிரிவு தலைவர் அலி லாரிஜனி கைப்பட எழுதிய கடிதத்தை வெளியிட்ட ஈரான். இஸ்ரேலின் மத்திய பகுதிகளை குறிவைக்கும் ஈரான் ராணுவம். ஏவுகணைகள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஏராளமான வாகனங்கள், கட்டிடங்கள் சேதம். ஈரானின் ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தும் வீடியோவை வெளியிட்ட அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம். இதுவரை 7000த்திற்கும் மேற்பட்ட ராணுவ தளங்கள் தகர்க்கப்பட்டிருப்பதாக தகவல். மேற்காசியா பகுதிக்கு அனுப்பி வைக்கப்படும் அமெரிக்காவின் மிகப்பெரிய போர்க்கப்பல். ஈரான் மீதான தாக்குதல் தீவிரம் எடுக்கும் என ட்ரம்ப் எச்சரித்திருந்த நிலையில் தொடரும் பதற்றம். அமெரிக்காவில் ட்ரம்பால் நியமிக்கப்பட்ட உளவுத்துறை அதிகாரி ஜோசப் கென்ட் ராஜினாமா. ஈரானுடனான போரில் அமெரிக்காவின் நிலைப்பாடு குறித்த அதிருப்தியால் பணி விலகல். ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் நடத்தப்பட்ட தற்கொலை படை தாக்குதல்களில் 23 பேர் உயிரிழந்ததாக தகவல். பல்கலைக்கழகம், சந்தைகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம். அமெரிக்காவில் நியூயார்க், வாஷிங்டன் டிசி உள்ளிட்ட நகரங்களில் பலத்த காற்றோடு வெளுத்து வாங்கிய கனமழை. திடீரென வானிலை மாறியதால் பொதுமக்கள் அவதி. அமெரிக்காவின் டென்னசி மாகாணத்தில் வீசிய சூறாவளி காற்றால் மக்கள் அவதி. மரங்கள், மின் கம்பங்கள் முறிந்து விழுந்ததால் குடியிருப்புகள், வாகனங்கள் சேதம். சீனாவில் முதியவர்களை பராமரிக்கும் மையங்களில் ரோபோக்கள் அறிமுகம். கலந்துரையாடுவது, உணவு உபசரிப்பது போன்ற பணிகளை மேற்கொள்ளும் வகையில் வடிவமைப்பு. ஜெர்சியில் எண்ணெய் மாற்றுகிறாரா கிரிக்கெட் வீரர் MS தோனி? முகநூலில் வெளியிட்ட பதிவால் ரசிகர்கள் அதிர்ச்சி.